ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்க்கு ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற அந்த டவுட் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும், இல்லைனா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களாகட்டும், எப்படி மேம் ஷார்ட் நோட்ஸ் வந்து ஜிஎஸ்க்கு எடுக்கிறது? ஏன்னா நிறைய போர்ஷன் இருக்குது ஜிஎஸ்ல, அப்படியே ஃபுல்லாகவும் படிச்சுட்டு போக முடியாது. ஸோ படிச்சுட்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மறந்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது மேம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதற்கான வீடியோ தான் இது. ஓகேவா? நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இப்போ வந்து குரூப் 4க்கு படித்தாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி 2 வருஷம் 3 வருஷம் படிச்சிருக்கேன், இல்லை ஒரு டைம் அட்டன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்க்கு எப்படி ஷார்ட் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் கவனிங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஒரு ½ an hour தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல், எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக கவனிங்க. அப்போ தான் நான் என்னென்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா இந்த ஒரு ½ an hour நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 1 year இருக்கு இல்லையா, அந்த 1 year வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ½ an hour வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வந்து ஜிஎஸ்க்கு அவுட் சோர்ஸ் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் சிலபஸ் இருக்கு இல்லையா, சிலபஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ சிலபஸ் குரூப் 4க்கான சிலபஸ் என்னவோ அதை வந்து என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கம்பல்சரி அந்த பிரிண்ட் அவுட் வந்து உங்கள் கையில் இருக்கணும். ஃபஸ்ட்டு சிலபஸை மனப்பாடம் பண்ணுங்கள். சிலபஸில் யூனிட் 1 என்ன இருக்குது, அதாவது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 என்ன இருக்குது, யூனிட் 2 என்ன இருக்குது, யூனிட் 3 என்ன இருக்குது, யூனிட் 4 என்ன இருக்குது, 5 என்ன இருக்குது, 6 என்ன இருக்குது, இந்த மாதிரி அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்துக்குமே கம்பல்சரி சிலபஸ் வேணும். அது பொதுத்தமிழாக இருந்தாலும் சரி, மேக்ஸா இருந்தாலும் சரி. நான் இந்த இடத்துல ஜிஎஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறதால ஜிஎஸ் பத்தி பேசுறேன். ஓகேவா? சோ ஜிஎஸ்ல யூனிட் 1 என்ன கொடுத்திருக்காங்க, அதுல சப் டாபிக் என்ன கொடுத்திருக்காங்க, யூனிட் 1ல எவ்வளவு கேள்விகள் கேட்கறதா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். சிலபஸ் கையில வச்சு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணி வச்சுக்கணும். அடுத்தடுத்து என்ன டாபிக் இருக்கு, ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கு. இப்போ புவியியல் இருக்குன்னா புவியியல்ல என்னென்ன டாபிக் கொடுத்திருக்காங்க, பாலிட்டி இருக்குன்னா பாலிட்டியில என்னென்ன டாபிக் கொடுத்திருக்காங்க, ஐஎன்எம்னா ஐஎன்எம்ல என்னென்ன டாபிக் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தரவா ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ தூக்கத்துல இருந்து எடுத்து கேட்டா கூட என்ன பண்ணிக்கணும், அதுல இருக்க சிலபஸ், அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்கை கரெக்டா சொல்லணும். அந்த அளவுக்கு சிலபஸை கரைச்சு குடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சிலபஸை ஃபுல்லா கவர் பண்றது அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன இருக்குன்னு தெரியாமலே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி படிக்க கூடாது. சிலபஸ் என்ன இருக்கு, என்ன கண்டென்ட் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் மெயினா பார்த்துக்கணும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 6th to 12th ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டை டு அட்டை படிக்கணுமான தேவை கிடையாது. ஏன்னா சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அதை நீங்க படிச்சா போதும். அப்ப என்ன பண்ணிக்கணும், சிலபஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கணும், நீங்க எந்த மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சிலபஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கம்பல்சரியா சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதை ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சிலபஸ் மஸ்ட், சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும். ஓகேவா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியா சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும். ஆனால் 6வதுலேருந்து போகிறேன், இல்லைனா 12வதுலேருந்து வரேன், இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சிலபஸ் தான். சிலபஸில் ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் 6th இருக்கா, 7th இருக்கா, 8th இருக்கா, 10th இருக்கா, 12th இருக்கா, இந்த மாதிரி பார்த்து தான் படிக்கணும். அதை கம்பைன் பண்ணி படித்தாதான் அந்த சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற முடியும். ஓகேவா? இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு 6thலேருந்து ஒவ்வொரு டேர்மாக போய்க்கிறேன், அடுத்து 7th போய்க்கிறேன், அந்த மாதிரிலாம் படிக்கக்கூடாது. சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் 6th to 12th எந்தெந்த இடத்துலாம் கவர் ஆயிருக்கோ அதை ஃபுல்லாக கம்பைன் பண்ணி படிச்சாதான் ஒரு முழு திருப்தி கிடைக்கும். அப்பதான் படிக்கிறதும் தெளிவாக புரியும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு 6th to 12th நான் சொன்னதே தான். சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய 6th to 12th இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் டாபிக் என்னென்ன இருக்கோ அதை கவர் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இல்லாத ஒரு சில கண்டென்ட் எல்லாமே இருக்கும், சிலபஸில் இருக்கும், பட் புக்கில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் புக் எடுத்து வச்சுக்கணும், தேடி எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக்ல எல்லாமே இருக்குமா, சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்குமானா ஒரு சிலது கம்மியா கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு சிலது ஒரு பாயிண்டா கொடுத்துருக்கலாம், இல்லைனா ஒரு சிலது கொடுக்காமலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அவுட் சோர்ஸ். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் புக் என்னென்ன இருக்கோ அதை வந்து திரட்டி எடுத்து வச்சுக்கணும். அது வந்து செகண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே, என்னென்ன பாடங்கள் இருக்கோ எல்லா பாடத்துக்குமே ஷார்ட் நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. எதுக்காக ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது உங்களோட ரிவிஷனுக்காக. ஃபர்ஸ்ட் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க ஷார்ட்
நோட்ஸ் எழுதும் போதே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு 2 மாதம் 1 மாதம் இல்லை எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது இல்லை எக்ஸாமுக்கு 1 மாதம் இருக்கும்போது இந்த மாதிரி டைமில் அந்த ஷார்ட் நோட்ஸை மட்டுமே எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதும். நீங்கள் மறுபடியும் புக்கில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது போக நான் ஒரு ஷார்ட் நோட் வந்து மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு காட்டுறேன். எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் படித்தா அது ஞாபகம் இருக்காது, அது தெரியவும் தெரியாது. அப்போ ஒரு டைமுங்கிறது 4 டைம் ரிப்பீட்டடாக, ஒரு டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வந்து அதை வந்து ரீகால் பண்ணி பார்க்குற அளவுக்கு அதை என்ன பண்ணிக்கணும், மறுபடியும் 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 ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படிச்சுக்கணும். ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் நோட் வந்து புக்கில் இருக்கிறது அப்படியே பாயிண்டாக நான் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை வந்து நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறதே ஒரு ரிவிஷன் தான். ஓகேவா? எப்படி நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்து ஞாபகம் வச்சு அதை நீங்கள் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நான் எழுதுகிற ஷார்ட் நோட்ஸ் எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் எழுதுகிற ஷார்ட் நோட்ஸ் மறுபடியும் மறுபடியும் நான் பார்க்கும்போது எனக்கு அது தெளிவாக புரியணும். அது இருந்ததுன்னா போதும். ஓகேவா? எனக்கே புரியாத மாதிரி நான் எழுதவும் கூடாது. அப்ப என்ன பண்ணிக்கணும், ஷார்ட் நோட்ஸ் எனக்கு புரியுற மாதிரி இருந்தா போதும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதிக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதை ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஷார்ட் நோட்ஸை ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சில டைம் கேப் விட்டு ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் இல்லை மாசத்துக்கு ஒரு டைம். இப்ப என்ன பண்ணிக்கணும், ஒரு டாபிக் முடிச்சுட்டு அடுத்தடுத்த டாபிக் போறீங்க அப்படின்னா அதை வந்து மறுபடியும் மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீகால் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும்தான் படிக்கணுமானா அதை நீங்கள் படிக்கும்போது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் வரும். ஓகேவா? இப்போ வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஸ்டோரி பேஸில் இருக்கும். அப்போ ஸ்டோரி பேஸில் அப்படியே நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன ஆகும், பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எழுதுகிற ஷார்ட் நோட்ஸ்க்கு பதிலாக புக்கே படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது போக ஷார்ட் நோட்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னாலே ஷார்ட்டாக இருக்கணும். நான் புக்கில் இருக்கிறது அப்படியே வந்து நம்ம தூக்கி எழுதுறது கிடையாது. அப்போ ஷார்ட்டாக இருக்கணும். ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோரியை நம்ம ஷார்ட்டாக எழுதிக்கணும். ஓகேவா? அந்த ஷார்ட்டாக இருக்கிறத நீங்கள் பார்த்தாலே அது ரிலேட்டடான ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் மைண்டில் வரும். அப்போ என்ன பண்ணிக்கணும், நோட்டில் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ரீகால் பண்ணுறது புக்கில் இருக்க ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ 300 பக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு 30 பக்கத்துலேயே முடிச்சிடணும் ஷார்ட் நோட்டில். அப்போ 30 பக்கங்கள் நீங்கள் படிக்கும்போது அந்த 300 பக்கங்களையும் என்ன பண்ணிக்கணும், ரீகால் பண்ணி பார்க்கணும். அப்படி தான் ரீகால் பண்ண அது வந்து மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். எக்ஸாமில் அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பக்கங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாமுக்கு 1 மாதம் முன்னாடி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் படிக்கிறீங்க. எக்ஸாமுக்கு 1 மாதம் முன்னாடி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ரிவிஷன் பண்ணும்போது மறுபடியும் புக்கு அட்டை டு அட்டை படிக்க முடியுமா? எல்லாமே படிக்கணும். பொது தமிழ் படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும். அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 1 மந்தில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஆகாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த ஷார்ட் நோட்ஸை எடுத்து அடுத்தடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டைம்ல அது மறக்காமையும் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஷார்ட் நோட்ஸ் எழுதுறது ஓகே, ரீகால் பண்றது ஓகே, எல்லாமே ஓகே தான். பட் என்ன பண்ணிக்கணும், அதை டெஸ்ட் எழுதி பார்த்தாதான் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த டெஸ்ட் எழுதும் போது எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து வேற விதமான கொஸ்டின்ஸ் வந்து எழுதுவீங்க இல்லையா? ஸோ எல்லாத்தையும் கலந்து எழுதுவீங்க. அப்ப அந்த மாதிரி கலந்து எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டாபிக், இந்த டைட்டில், இந்த இது நமக்கு ஞாபகம் இருக்கா, இந்த பாயிண்ட் நமக்கு ஞாபகம் இருக்கா, இந்த கேள்வியை எப்படி அப்ரோச் பண்றது, இந்த கேள்வி எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு, எந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு, எந்த டாபிக்ல எந்த சப்ஹெட்டிங்ல இருந்து வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் எப்ப தெரியும் அப்படின்னா டெஸ்ட் எழுதும் போது தான் தெரியும். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டட் ரிவிஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி டெஸ்ட் எழுதி பார்த்து அதை அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் எழுதுறது மட்டும் கிடையாது, அதை அனலைஸ் பண்ணணும். ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த தவறுகள் எப்படி நடந்தது, ஏன் இது வந்து மறந்து போச்சு, எந்த டாபிக் கீழே இதை நம்ம படித்தோம் அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணி என்ன தவறு அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த இது நீங்க படிக்கிறதுக்கே போகணும். ஓகேவா? ஸோ மிஸ்டேக் பண்றது சாதாரணம் தான். பட் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து போறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி மிஸ்டேக் பண்றது, தவறுகளை என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான சரியான ஆன்சர் என்ன, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்த்துட்டு தான் அடுத்து நீங்க படிக்கிறதுக்கே போகணும். ஓகேவா? ஸோ தவறுகளை திருத்திக்கிட்டு தான் அடுத்தடுத்து போகணும்.
இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 இயர் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிலபஸ் யாரெல்லாம் உங்கள் கையில் பிரிண்ட் அவுட் இல்லையோ எல்லாருமே பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா சிலபஸில் இருக்க பாடங்கள் ஓகேவா. ஸோ அது ஜிஎஸ் ஆகட்டும், பொது தமிழ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஜிஎஸ்ல இருக்க அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த டாபிக் என்னென்ன இருக்குது, அந்த டாப்பிக்கில் சப்ஹெட்டிங் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அது ரிலேட்டடாக 6th to 12th இருக்கக்கூடிய புக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே படிச்சு வச்சுக்கணும். அது ரிலேட்டடா இல்லாத ஸ்கூல் புக்ல இல்லாத கண்டென்ட் அவுட் ஆஃப் புக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தேடி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து நீங்க ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா குப்தர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குப்தர்கள் வந்து 6th to 12th எந்தெந்த இடத்துல இருக்கு, எந்தெந்த இடத்துல அவுட் சோர்ஸ் இருக்கு, இது எல்லாமே பார்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், அதை ஷார்ட் நோட்ஸா மேக் பண்ணணும். ஷார்ட் நோட்ஸா மேக் பண்றது அப்படிங்கிறது ஒரு ரீகால் தான். ஏன்னா நீங்க படிச்சிட்டீங்க, படிச்சதை உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி தோணுதோ அதை வந்து நீங்க எழுத போறீங்க இல்லையா. அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுறதே ஒரு ரீகால் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரிவிஷன் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இது எல்லாமே ப்ரிப்பரேஷனுக்கு உண்டான ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல மேக்ஸிமம் மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ கூடவே கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்தந்த டாபிக் கூடவே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்ப டெய்லி நடக்கக்கூடிய அந்த நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அது எந்த டாப்பிக்கில் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லாமே ஞாபகம் வச்சுட்டீங்க, அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஓகே, இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தாச்சு. அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ புக்கில் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, குப்தர்களே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குப்தர்கள் படிக்கிறீங்க, A to Z அந்த குப்தர்கள் பாடத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே அப்படியே வந்து நோட்டில் நோட் பண்ணுறது ஒரு ஷார்ட் நோட்டா அப்படின்னா கிடையாது ஓகேவா. அதே மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத தேடி தான் நீங்கள் எழுதணும் ஓகேவா. ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸாக படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷர்ஸா இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு எதை நோட் பண்றது அப்படிங்கிறதே தெரியாது ஓகேவா. ஸோ எது இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த மாதிரி விஷயங்களே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா பிவைக்யூல கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து என்ன மாதிரி அந்த டாபிக் ரிலேட்டடா கேட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இயர் வைஸ் இருக்கக்கூடியது அந்த இப்போ குப்தர்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த இயர் வைஸ் எடுத்துக்கணும். குப்தர்களோட அந்த அடுத்தடுத்த வாரிசுகள் என்னென்ன இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க, அது சார்ந்த அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே எடுத்துக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ். அது எல்லாமே பாயிண்டாக நோட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ பேராகிராஃபாக இல்லாமல் லைனாக இல்லை பெரிய லைனாக இல்லாமல் பாயிண்டாக நோட் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எப்படி வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பேஸில் தான் இருக்கணும் ஓகேவா. ஸோ சிலபஸ் பேஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட்டை தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் பிவைக்யூ பேஸ்டு ஒரு சில கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிவைக்யூல அவுட் சோர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த அவுட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்காது. அப்போ என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து அந்த டாபிக் படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிவைக்யூ படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, புக்கில் என்னென்ன படிச்சிருக்கீங்க, எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ புக்கில் இல்லாத கேள்விக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் நீங்கள் ஷார்ட் நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். பேராகிராஃபாக இன்க்ளூட் பண்ணக்கூடாது ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேராகிராஃபாக அந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாயிண்டாக போட்டும் புக்கில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணக்கூடாது ஓகேவா. அப்படியே வந்து A to Z இங்கே என்ன அங்கே புக்கில் பேராகிராஃபாக இருக்குது, நான் வந்து இங்கே பாயிண்டாக போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ பேராகிராஃப் தானே எழுதக்கூடாது, நான் அதை வந்து பாயிண்டாக எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி அங்கே இருக்கிறது நீங்கள் அப்படியே காப்பி பண்ணீங்க அப்படின்னா இதை படிக்கிறது ஒன்று தான், அதை படிக்கிறது ஒன்று தான். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எழுதுறதே டைம் வேஸ்ட் தான். அப்போ ஷார்ட் நோட்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் புக்கையே படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் தான் ஆகும். அதனால மன உளைச்சல் தான் வரும் ஓகேவா. ஸோ அதனால் டிப்ரெஷனுக்கு தான் போவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ பேராகிராஃபாக எழுதக்கூடாது, புக்கில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே இங்கே வந்து நான் வந்து பாயிண்டாக போட்டு எழுதக்கூடாது. ஷார்ட் ஃபார்ம்ஸ் மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா. ஸோ எது நமக்கு கண்டென்ட்ல முக்கியமோ அது மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா. ஸோ இயர் இருக்கு, அவங்களோட அந்த அடுத்தடுத்த வாரிசுகள் இருக்காங்க, போர்கள் இருக்கு, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரும்.
ஓகேவா. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் எங்கெங்க கண்டுபிடிக்கப்பட்டது, என்னென்ன அதோட வரலாறு என்ன, இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிக்கணும். அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்மில் தான் என்ன பண்ணிக்கணும், அந்த நோட்ஸை வந்து ரெடி பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ எதுக்காக கலர்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே கலரில் இப்போ ப்ளூவில் எழுதுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூவிலையோ, இல்லை பிளாக்ல எழுதுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்லேயோ எழுதுனீங்க அப்படின்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப ஆல்ரெடி எழுதுறதே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா. அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, சும்மா நான் வந்து ரீகால் பண்ணும்போது என் கண்ணில் அது டக்குன்னு பட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறத வேற ஒரு கலரில் நோட் பண்ணுங்க. அப்போ கலர்ஸாக யூஸ் பண்ணும்போது நல்லா மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். இது போக எக்ஸாமில் நீங்கள் வந்து ஏதாவது கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது நீங்கள் படித்த கொஸ்டின், நீங்கள் ஷார்ட் நோட்ஸில் எழுதின கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இந்த கலரில் நான் எழுதுனது தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, அது முதற்கொண்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ண அது நல்லா உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஒரு இமேஜ் மாதிரி இந்த இடத்துல இந்த பேஜில் இந்த லைனில் இந்த கலரில் நான் எழுதுனது தான் இங்கே கொஸ்டினாக வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்த உடனே செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ அதுக்காக மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்டாக நோட் பண்ணுங்க. ஓகேவா. ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அடுத்த பாயிண்ட், அதாவது பாயிண்ட்னா லென்த்தியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக இருக்கணும், ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்டு சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து இப்போ ரிலேட்டடாக, ஓகேவா. ஸோ ஒரு குப்தர்கள் இருக்குது, இல்லை அரசர்கள் இருக்காங்கன்னா அந்த கிரீடம் போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சிம்பல்ஸ். இப்போ பாஜகனா தாமரை வரைகிறது, ரெட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகனா ரெட்டையில் வரைகிறது, டிஎம்கேனா உதயசூரியன், இந்த மாதிரி அது வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை வந்து வரைஞ்சிக்கோங்க. சிம்பிள்ஸ் வந்து நல்லா மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ஓகேவா. சிம்பிளை பார்த்த உடனே இதுக்காக தான் அதை வரைஞ்சோம், அதாவது நீங்கள் ஒரு வார்த்தையாக பெருசாக எழுதுறதுக்கு சிம்பிள் ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நீங்கள் வரைஞ்சிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட்டாக வரையிறது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு இயர் இருக்கு அப்படின்னா அந்த இயருக்கு கீழே வரக்கூடிய அந்த கண்டென்ட் இப்படி பிரிச்சு எழுதுறது, இந்த மாதிரி எழுதுறது தான் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்படி இருக்கு, இதை வந்து நான் ரெண்டா பிரிக்கிறேன், இதுல 2 பாகங்கள் இருக்கு, இதுல 2 பாகங்கள் இருக்கு, இந்த மாதிரி பிரிக்கிறது தான் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஏதாவது இயர் வருது, இல்லை ஏதாவது கண்டென்ட் வருது, இல்லை ஏதாவது இயக்கம் இருக்கு, ஏதாவது வந்து கமிட்டி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க மேலே எழுதிட்டு அது சார்பா இருக்கக்கூடியதை கீழே வந்து நீங்க எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா மனசுல பதியும், அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேபிள் காலமா போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ டேபிள் காலமா பார்த்தீங்கன்னா 5 திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் காலமா நீங்க வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்ன உங்களால டேபிள் காலமா போட முடியுமோ அதெல்லாமே டேபிள் காலமா போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே ஃப்ளோ சார்ட்டா வருமா, எல்லாமே டேபிள் காலமா வருமானா எல்லாமே அப்படி வராது. எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதாவது அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணணும். ஒன்று நீங்க வந்து நோட்டு போட்டு எழுதலாம். ஓகேவா. ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸை ஒன்று நோட்டு போட்டு எழுதுங்க. இல்லை அப்படின்னா A4 ஷீட் இருக்கு இல்லையா, A4 ஷீட்டை ஸ்பைரல் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை ஸ்பைரல் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம், பட் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ ஆனால் A4 ஷீட் ஆகட்டும், நோட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே இப்போ இருக்குது அப்படின்னா அதை வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ எதுக்காக இந்த 2ஆ நான் ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கண்டென்ட் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை தான் எழுதுவீங்க இல்லையா. ஏன்னா புக்கை பார்த்து நீங்கள் எழுத போகிறது இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஃபுல்லாக அதை படிச்சுட்டு அதில் உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை தான் இங்கே எழுத போகிறீங்க. அப்படி நீங்கள் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்படி வளைச்சி எழுதுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுவீங்க, அப்படி எழுதுறதும் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, கோடு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இதுக்குள்ளே எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் யோசிப்பீங்க இல்லையா. அப்போ இந்த மாதிரி போட்டிங்க இங்கேயும் முடிச்சுக்கலாம், இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இங்கேயும் போட்டுக்கலாம். அப்ப ஒரே பேஜ்ல 2 பேஜ் மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிரும், நிறைய கண்டென்ட் நீங்க எழுதலாம். அதுக்கு அடுத்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் நிறைய இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஷார்ட் நோட்ஸ்ல எழுதுனதுக்கு அப்புறம் பேஜ் வைஸா பார்க்கும்போது இப்போ ஒரு பாடமே ஒரு பேஜ் 2 பேஜ் தான் வரும். ஓகேவா. ஸோ நீங்க இப்படி எழுதிக்கலாம், இதை திருப்பி அடுத்த பக்கத்துல எழுதிக்கலாம். அப்ப ஒரு பாடம் ஒரு 20 பக்கம் இருக்கு, இல்ல 15 பக்கம் இருக்கு அப்படின்னா அதை ஷார்ட் நோட்ஸா ஒரு பேஜ்லயோ இல்ல 2 பேஜ்லயோ நீங்க முடிச்சிடலாம். அப்ப ஷார்ட் நோட்ஸ் எவ்வளவுதான் இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும், நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க இப்போ வந்து புக்கு ஃபுல்லா படிக்கணும், இவ்வளோ இப்போ ஒரு 300 பேஜ்
இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 300 பேஜ் இருக்கக்கூடிய புக்கை நான் மறுபடியும் படிக்கணுமா, எடுத்து ரிவிஷன் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கும் போதே என்ன ஆயிரும், அதை படிக்கவே தோணாது. அவ்வளோ படிக்கணுமே அப்படிங்கிற அந்த தாட்டே என்ன ஆயிரும், அதை படிக்க முடியாம பண்ணிடும். அப்ப இது வேற 30 பக்கம் எழுதுறேன், 15 பக்கம் எழுதுறேன் அப்படின்னா அந்த 300 பக்கங்களையும் நான் படிச்ச மாதிரி ஆச்சு. வெறும் 30 பக்கத்துல நான் படிக்கிறேன், 30 பக்கங்கள் நான் ஈஸியா புரட்டிட்டு போயிடுவேன் இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸ்பிளிட் பண்ணும்போது நீங்க எழுதுறதும் சுருக்கி எழுதிடுவீங்க. அப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி A4 ஷீட் எழுதிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? நோட்டை விட, ஏன்னா நோட் வந்து சைஸஸ் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் A4 ஷீட் எடுத்து அதை ஸ்பைரல் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா பின் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எது எழுதினாலுமே அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதும்போது A4 ஷீட் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? A4 ஷீட்டில் நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் A to Z என்ன கொடுத்துருக்காங்க, அது ஹிஸ்ட்ரியா எப்படி கொடுத்துருந்தாலும் சரி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக படித்து புரிஞ்சுக்கணும். ஒரே டைம் படித்தா புரியாது. அப்போ 2 டைம் 3 டைம் 4 டைம் அதை படிக்கணும். அப்போ 4 டைம் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போனாலும் பரவாயில்ல. இன்னும் 1 இயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், பொறுமையாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு போகலாம். 4 டைம் படித்து அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா மனசில் பதிஞ்சிரும். ஓகேவா? இப்போ ஒரு டைம் படிச்சுட்டு நான் அடுத்தடுத்து வேகமாக போகிறேன் அப்படிங்கும்போது என்ன ஆகுறோம், படித்தது எல்லாமே மறந்துடும். அப்போ நீங்கள் மறுபடியும் அதை படிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு டைம் படித்தாலும் தெளிவாக படிக்கணும். அப்போ 4 டைம் நான் படித்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறேன், ரீகால் பண்ணுறேன் அப்படின்னா அது அந்த டாபிக் எனக்கு நல்லா பதியுது. இப்போ எல்லாரும் அதை வந்து 2 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு 3 நாள் 4 நாள் பண்ணுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஓகேவா? அவங்க கூடயே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஒன் டேல முடிச்சுட்டாங்க, இல்லை 2 நாளில் முடிச்சுட்டாங்க, நான் இன்னும் இதுலேயே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கெப்பாசிட்டி தான். ஓகே, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிச்சிங்கன்னா எப்படி உங்கள் மனசில் பதியும் அப்படிங்கிறது தான். அதுக்காக A to Z நான் மனப்பாடம் பண்ண சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் கான்செப்ட் என்னென்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதை படிக்கும்போதே நீங்கள் வரலாறுக்கு போயிடணும். ஓகேவா? இப்போ இங்கே இருந்துட்டு நான் வரலாறை படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் அந்த காலத்துக்கே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ கற்காலம் எடுத்துட்டிங்கன்னா அந்த கற்காலத்துக்கே நான் போயிட்டேன். சிந்துவெளி நாகரிகம் எடுத்துட்டேன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் நான் இருந்தேன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிடணும். ஓகேவா? அதே மாதிரி பாலிட்டி எடுத்திங்க அப்படின்னா பாலிட்டிக்குள்ளே நீங்கள் போயிடணும். அப்போ அரசாங்கம் எப்படி இருக்குது, அரசு இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்துல நான் இருந்தேன்னா எப்படி எனக்கு இருக்கும், எனக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்குவேன், எப்படி நான் அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்தவங்களுக்கு, அந்த மாதிரி இருந்து படிக்கும்போது இன்னும் நல்லா புரியும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்லேயே நீங்கள் போயிடும். ஓகே, ஸோ பொருளியல் அறிஞராகவே நீங்கள் மாறிடணும். அப்போ இன்னுமே உங்களுக்கு டெப்த்தாக புரியும். என்ன ஒரு இருந்தாலுமே எந்த ஒரு டாபிக் படித்தாலுமே அந்த டாப்பிக்கில் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடணும். ஓகேவா? ஸோ சும்மா நான் வந்து படிக்கிறேன், இதை படித்தா பாஸ் ஆகி வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி படிங்க. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு டாபிக்குமே, அது வந்து INM ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், பாலிட்டி ஆகட்டும், ஹிஸ்ட்ரி ஆகட்டும், புவியியல் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து என்ன ஆயிடணும், அதுக்குள்ளே இறங்கிடணும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அதுக்கு தத்து கொடுத்துடணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக இறங்கி A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க. அப்போ ஒரு பாடத்தை ஒரு டைம் இல்லைன்னா 4 டைம் ஃபுல்லாக தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஷார்ட் நோட்ஸாக எடுக்கணும். ஓகேவா? ஷார்ட் நோட்ஸாக எடுக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கணும். நான் சாம்பிள் காட்டுறேன். அப்போ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பேராகிராஃபாக இருக்குது அப்படின்னா அந்த பேராகிராஃபாக இல்லாமல் அதையே அப்படியே பாயிண்டாக இல்லாமல் எந்த அளவுக்கு ஷார்ட்டாக உங்களால் மேக் பண்ணி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக நோட் பண்ணணும். அந்த ஷார்ட்டாக நோட் பண்ணுற இடத்துல இப்போ வந்து நான் அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ A4 ஷீட் இருக்குல்ல, நோட் இருக்குது அப்படின்னா மார்ஜின் போடுவீங்க. மார்ஜினுக்கு அப்புறம் இப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சின்னதாக போயிடும். அப்போ என்ன பண்ணிக்கணும், மார்ஜின்லாம் வேணாம், அப்படியே பிரிங்க. ஓகேவா? ஸோ அப்படியே பிரிஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே எழுதிட்டு வாங்க. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்காது, நல்லா நீட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக அவார்ட்லாம் யாரும் தரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட் நோட்ஸ் எழுதுறது ரொம்ப நீட்டாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு புரிஞ்சாதான் அது ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சா போதும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் நோட் பண்ணணும். ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் ஒரு பேஜ் இல்லைன்னா 2 பேஜ். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஒரு ½ பேஜ்லேருந்து. ஓகேவா? ஸோ அது கண்டென்ட் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து ஒரு ½ பேஜாவது விட்டுருங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஒரு பேஜ் வச்சுக்கோங்களேன்.
ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் ஒரு பேஜ் வந்து கேப் விட்டுருங்க. எதுக்காக நான் விட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பின்னாடி படிக்கும்போது நான் பிஒய்க்யூலாம் சொன்னேன், அது போக அவுட் சோர்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது படிக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த டைமில் அங்கே கொண்டு வந்து நோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நிரப்பிட்டு போயிடுவீங்க. எந்த இடத்துல அதை சொருகிறதுனே தெரியாது, எந்த இடத்துல கேப் இருக்காது. அப்போ தனியாக அதை நோட் பண்ணுவீங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாயிண்ட் தான், பட் அது தனியாக இருக்கும். அப்போ நீங்கள் ரீகால் பண்ணும்போது அதை மறந்துடுவீங்க. இல்லை அப்படின்னா இதை ரீகால் பண்ணிட்டு அதை போகும்போது இது மறந்துடும். அப்போ என்ன ஆகும், அந்த மாதிரி மாற்றி இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி தனியாக எழுதுனீங்க அப்படின்னா அது காணாமல் போயிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் எப்பயுமே ஒரு டாபிக் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேஜ் விட்டுட்டு அடுத்த டாபிக் எடுங்க. அதே மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேஜ் விட்டுருங்க. அந்த ஒரு பேஜ் அப்படிங்கிறது அடிஷ்னலாக ஏதாவது படிக்கும்போது, அவுட் சோர்ஸ் ஏதாவது படிக்கும்போது, இல்லை டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது, பிவைக்கு பார்க்கும்போது ஏதாவது பாயிண்ட் வந்து புதுசாக இருக்கு அந்த ரிலேட்டடாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த டாபிக், அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த டாபிக் ரிலேட்டடாக தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நான் அவுட் சோர்ஸ் தேடுங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அவுட் சோர்ஸ் தேவையில்லாமல் ரொம்ப வளவள கொல நிறைய எல்லாம் தேடவே வேணாம். அந்த டாப்பிக்கில் என்ன வரும் அதை மட்டும் நீங்கள் தேடி எடுத்தால் போதும். ஏன்னா அவுட் சோர்ஸ் நிறைய கடல் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போய் குதிச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே வரவே முடியாது. அப்போ எல்லாமே என்ன ஆயிரும், ரொம்ப டைம் இழுத்துரும். அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் இழுத்துரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இதனாலேயே டைம் வேஸ்ட் ஆச்சு, நம்மளால வந்து படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஓகேவா? அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிச்சுட்டு அந்த டாப்பிக்கை நான் ஷார்ட் நோட்ஸ் எடுப்பேன் அப்படிங்கிறத மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஏதாவது ரிலேட்டிவ்ஸோ வந்து இதையா இப்படி உட்காந்து எழுதிட்டு இருக்க, டைம் வேஸ்ட், அதுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மெத்தடில் படிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாராவது சொல்லி மனசு குழப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எதையுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா முடிவு எடுத்தது தான். யாராலும் உங்களால் யாராலையுமே நீங்களே நினச்சா கூட நீங்கள் மாறக்கூடாது. அப்போ ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது. ஷார்ட் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு 2 மாதம் தான் இருக்குது, 4 மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா டைம் இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கே அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கான டைமும் இருக்காது. இப்போ 1 இயர் இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு தெளிவாக இன்டெப்த்தாக படிச்சுக்கிட்டே அடுத்தடுத்துக்கு போகலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்பல்சரியாக எடுங்க. ஸோ அதுக்கு சலுப்பு பட்டுட்டு, அதுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டுட்டு, இல்லை படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணால் போதும், மறுபடியும் புக் எடுத்து ரீகால் பண்ணிக்கிறேன், இல்லை பிடிஎஃப் வச்சிருக்கேன் நான் அதை ரீகால் பண்ணிக்கிறேன், அப்படியெல்லாம் இல்லாமல் உங்கள் கைப்பட நீங்கள் எழுதும்போது தான் அது இன்னும் நல்லா மனசில் பதியும். நான் என்ன புக்கை பார்த்தா எழுத சொல்கிறேன், இல்லை. அப்போ நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணி தான் எழுத போகிறீங்க. ஒன்ஸ் எழுதிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக நம்ம எழுதியிருக்கோமா, நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அப்போ அதுவும் ஒரு டெஸ்ட் மாதிரி தான். ஓகேவா? அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்கள் மனசில் எல்லாமே பதிஞ்சிரும். இப்போ ஒன்ஸ் படிச்சுட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாலிட்டி ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க, அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் போகிறீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் முடியறதுக்குள்ளே இங்கே பாலிட்டி படித்தது எல்லாமே மறந்துடும். ஓகேவா? ஸோ அது சாதாரண விஷயம்தான். அதுக்கு என்ன பண்ணிக்கணும், இப்போ ஒரு 2 வாரம் கேப் விட்டு இல்லை 3 வாரம் கேப் விட்டு மறுபடியும் இங்கே நீங்கள் எழுதுனீங்க இல்லையா ஷார்ட் நோட்ஸ், அதை வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது மனசில் இன்னும் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ரீகால் பண்ணும்போது புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் எழுதுனதில் எந்த இடத்துல உங்களுக்கு புரியல, எந்த இடத்துக்கு ஞாபகம் வரல அப்படியோ அதை வந்து மறுபடியும் புக் எடுத்து பாருங்க. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா அது நல்லா மனசில் போய் பதிஞ்சிரும், நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். எக்ஸாமில் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 5 ஆண்டு திட்டங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் பாருங்க. 5 ஆண்டு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கணும். அந்த பேராகிராஃப் எல்லாம் இருக்கக்கூடாது. 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே அந்த டாப்பிக்கான டெஃபினேஷன் இருக்கணும். ஓகேவா? ஸோ எதுக்காக என்ன, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ 5 ஆண்டு திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க, இருக்கக்கூடிய வளங்களை வந்து திறம்பட பயன்படுத்தி அவங்க நினைச்ச இலக்கை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதை ரொம்ப ஷார்ட்டா எழுதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ஆண்டு திட்டங்களை வச்சு என்ன பண்றாங்க, பொருளாதார திட்டமிடலை கொண்டு வர்றதை எந்த நாட்டில இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரஷ்யால இருந்து தான்
இது பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதோட பேஸ் அப்படிங்கிறது ரஷ்யா தான். அப்போ ரஷ்யாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அதை சாம்பிளாக வச்சு தான் 5 ஆண்டு திட்டங்களை வச்சு நம்ம வந்து பொருளாதார திட்டமிடலை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எங்கேருந்து தருவிக்கப்பட்டது, ரஷ்யாவிலேருந்து கொண்டு வரப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 5ஆண்டு திட்டங்கள் தான் இருக்குது. அதில் 12th தான் லாஸ்ட் 5ஆண்டு திட்டம். அது எப்போ நடந்தது அப்படின்னா 2012லேருந்து 17 வரைக்கும். ஓகேவா? அதை வந்து கைவிட்டுட்டு அதை வந்து நீக்கிட்டு தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஜனவரி 1 2015 கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 2014 இந்த வந்து இதுக்குள்ளே 5ஆண்டு திட்டங்களை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடாக நிதி ஆயோக் அப்படிங்கிறது கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜனவரி 1ஆம் தேதி அது வந்து அமெண்ட்மெண்ட் அது வந்து வந்துருச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் இந்த 5ஆண்டு திட்டங்கள் கிடையாது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பேராகிராஃபாக இருக்கும், ஷார்ட் நோட்ஸாக ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து தமிழில் தான் இருக்கணும், அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சால் போதும். பாருங்கள், நான் டோட்டல்னு போட்டிருக்கேன், லாஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன், மீதி எல்லாம் தமிழ் எழுதியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி முடியும்? இப்போ 12வது அமெண்ட்மெண்ட் 12வது 5ஆண்டு திட்டங்கள் தான் பார்த்தீங்கன்னா கடைசி 5ஆண்டு திட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ பெரிய லைன் தேவையா? லாஸ்ட் 12th அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? அது எந்த வருஷத்துக்கு போட்டாங்க அப்படின்னா 2012லேருந்து 17 வரைக்கும் போட்டாங்க. ஓகேவா? அடுத்து அதை விட்டுட்டு அதை நீக்கிட்டு தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக் பற்றி தனியாக படிப்பீங்க. அப்போ அந்த நிதி ஆயோக் பற்றி தனி டாபிக் போட்டு நீங்கள் அதை ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ 5ஆண்டு திட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருப்பாங்க புக்கில்? 5ஆண்டு திட்டம், முதலாவது 5ஆண்டு திட்டம் அதுக்கு கீழே 2-3 பாயிண்ட்டு, 2வது 5ஆண்டு திட்டம் அதுக்கு கீழே 2-3 பாயிண்ட் இப்படி இருக்கும் இல்லையா? ஒரு டேபிள் காலமாக மேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், திட்டங்கள், வருடம், மாதிரி, நோக்கம், இலக்கு, வளர்ச்சி. இங்கே டிக் அப்படிங்கிறது வெற்றி திட்டம், இது போட்டிருக்க இல்லையா கிராஸ் அப்படிங்கிறது தோல்வி திட்டம். அவ்வளோதான். ஸோ வெற்றி தோல்வின்னு எழுதுனா கூட ரொம்ப டைம் வேஸ்ட். என்ன பண்ணிக்கலாம், டிக்கு அந்த இன்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டேன், முதலாவது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், வெறும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டேன். அப்போ ரொம்ப சிம்பிள். அது பார்த்தீங்க அப்படின்னா 1951லேருந்து 1956 வரைக்கும். ஸோ 1900 அப்படிங்கிறதே நான் போடல, வெறும் 56ன்னு போட்டேன். ஏன்னா இதுலேருந்து இங்கே 5 வருஷம் தான். அப்போ ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். 1951லேருந்து 56 வரைக்கும். இதோட மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாரட் டாமர் மாதிரி தான் வந்து அதுக்கு பயன்படுத்தினாங்க. இதோட நோக்கம் என்ன? வேளாண்மையை முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். அதோட இலக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.1, வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா 3.6. ஓகே, வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 3.6. ஸோ இலக்கை விட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதால இது வந்து வெற்றி திட்டம். ஸோ வெற்றி திட்டம் அப்படின்னு போடாமல் டிக்கை மட்டும் போட்டுட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட், 2வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது செகண்டுன்னு போட்டிருக்கேன். 56லேருந்து 61 வரைக்கும். பிசி மஹலனோபிஸ் இருக்கா இல்லையா? ஸோ அவரோட மாதிரி தான் இதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. இது வந்து தொழில்துறை முன்னேற்றத்துக்காக இதோட நோக்கமாக இருக்கும். 4.5 இதோட இலக்காக இருந்தது. 4.1 புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் இதோட ஆக்சுவல் பார்த்தீங்க அப்படின்னா 4.27%. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் எப்படி வேணால் கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் ஆக்சுவலாக 4.27% அந்த திட்டம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. புக்கில் 4.1ன்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி பார்த்தாலுமே இது வெற்றி திட்டம் தான். ஏன்னா நியரஸ்டாக வந்துருச்சு இல்லையா? 4.5க்கு 4.25 வந்துருச்சு. அப்போ நியரஸ்ட் வந்ததால இது வந்து வெற்றி திட்டம். ஓகேவா? ரொம்ப கம்மியாக போச்சுன்னா தான் அது வந்து தோல்வி திட்டம். 4 பாயிண்ட் வருது அப்படின்னா 4 பாயிண்ட்ல சம்திங் வந்தாலே போதும். ஓகேவா? இதுவே 2 பாயிண்ட்ல வந்துச்சுன்னா அது வந்து தோல்வி திட்டம் அந்த மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை அப்படியே நான் கீழே எழுதிட்டேன். அப்போ 3வது 5ஆண்டு திட்டத்துக்கு வேறு பெயர் காட்கில் திட்டம். இது 1961லேருந்து 66 வரைக்கும். இதோட மாதிரி புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து அவுட் சோர்ஸு. பிசி மஹலனோபிஸ் அண்ட் எஸ் சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா? இது இவங்களோட மாதிரி தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இதோட நோக்கம் அப்படிங்கிறது சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலை. மற்றும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், சிம்பிள் போட்டுட்டேன். அப்போ அண்ட் அப்படிங்கிற சிம்பிள் போட்டேன். மற்றும் அப்படின்னு 4 வார்த்தை 4 சொல் எழுதுறதுக்கு நான் ஒரே ஒரு அண்டு போட்டேன்.
போட்டுட்டு அதோட இலக்கு அப்படிங்கிறது 5.6, வளர்ச்சி அப்படிங்கிறது 2.8. ஸோ பாருங்க ரொம்ப கம்மியாயிடுச்சா. அப்ப இது என்னது, தோல்வி திட்டம் இன்டு எதனால தோல்வி அடைஞ்சது அப்படின்னா சீனா இந்தியா போர் வந்து நடந்தது, அதனால இது வந்து தோல்வி அடைஞ்சது. அப்ப அதுக்கான காரணத்தை நான் கீழே எழுதிட்டேன். ஸோ அவங்க பேராகிராஃபாவோ பாயிண்டாவோ கொடுக்கறத நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே இதில் எழுதிட்டேன். இதில் அவுட் சோர்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி, ஏன்னா எல்லாத்துக்கும் மாதிரி வரும்போது அப்போ இதுக்கும் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை அவுட் சோர்ஸ்லேருந்து தேடி எடுத்து போடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திட்ட விடுமுறை காலம். திட்ட விடுமுறை காலம் பார்த்தீங்கன்னா ஓராண்டு திட்டங்களாக செயல்படுத்தினாங்க. 1966லேருந்து 69 வரைக்கும். ஓகேவா. எதுக்காக இந்த திட்ட விடுமுறை காலம் வந்துச்சு அப்படின்னா காரணம் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டது. எதனால பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போர் அப்ப நடந்தது. அது போக 3வது 5 ஆண்டு திட்டம் இருந்தது இல்லையா, அது வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கு. இது ரெண்டும் தான் இந்த திட்ட விடுமுறை காலத்துக்கான காரணங்கள். இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா வேளாண்மை, வேளாண் சார் பொருட்கள், வேளாண் சார் தொழில்கள், தொழில்துறை, இதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து தான் இது வந்து வந்தது. திட்ட விடுமுறை காலம் அதற்கு அது எல்லாமே எப்படி வந்துச்சு, ஓராண்டு திட்டங்களா நிறைவேற்றினாங்க. அடுத்து ஃபோர்த் என்னது, 4வது 5 ஆண்டு திட்டம் 1969லேருந்து 74 வரைக்கும். இதுவும் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா. ஸோ இதுவும் அவுட் சோர்ஸ் தான். ஆலம் எஸ் மன்னே மற்றும் அசோக் ருத்ரா அப்படிங்கிற அந்த மாதிரியை பயன்படுத்தியிருப்பாங்க. நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை தான் இதோட நோக்கம். 5.7% இலக்காக இருந்தது, 3.3% வளர்ச்சி அடைந்தது. ஸோ கம்மியாக தான் வளர்ச்சி வந்திருக்கு. அதனால் இது வந்து என்னது, தோல்வி திட்டம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெற்றி திட்டம் தோல்வி திட்டத்தை வச்சு கேள்விகள் கேட்பாங்க. அப்ப எதெல்லாம் வெற்றி அடைந்தது எதெல்லாம் தோல்வி அடைந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டம் 1974லேருந்து 79 வரைக்கும். இது 79 வரைக்கும் கிடையாது, ஏன்னா 78லயே இந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. அதனால அதை வந்து கைவிட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்ப இதோட மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிபி தார், இது ரெண்டும் இங்க இருக்கு இல்லையா, இதுவும் அவுட் சோர்ஸ். இது புக்லயே இருக்கும். வேளாண்மை மற்றும் வேளாண்மை தொழில், சுரங்க தொழில், இதுதான் இதோட முக்கிய நோக்கமாக இருந்தது. 4.4 இதோட இலக்கா இருந்தது, 4.8 இதோட வளர்ச்சி. ஸோ இதை விட இது அதிகமாக இருக்கிறதால இது வந்து வெற்றி திட்டம். இந்த வெற்றி எப்போ அடைஞ்சிருச்சு அப்படின்னா 1978லயே வந்துருச்சு. அதனால 78லயே இந்த திட்டத்தை கைவிட்டிருப்பாங்க. ஓகேவா. போட்டது 79 வரைக்கும் 5 வருஷம், ஆனால் கைவிட்டது 78லயே கைவிட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு 1 இயர் கேப் இருக்கு இல்லையா, ஏன்னா அடுத்து 79 வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த 5 ஆண்டு திட்டம் கேல்குலேட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு இடையில 1 வருஷம் இருக்கிறதால அதை வந்து சுழல் திட்டம் அப்படிங்கிற பேர்ல 1978 to 79 போட்டிருப்பாங்க. அதோட மாதிரி அப்படிங்கிறது ஜப்பான் மாதிரி. ஓகேவா. இதுவும் பார்த்தீங்கன்னா புக்ல இருக்காது. இந்த ஜப்பான் மாதிரி இருக்கு இல்லையா, இதுவும் புக்கில் இருக்காது. மற்றபடி இதில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இது ஓராண்டு திட்டம் தான், ஒரு வருஷத்துக்கு தான் போட்டிருப்பாங்க. அந்த திட்டத்துக்கான பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சுழல் திட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 78 to 79. அடுத்த 6வது 5 ஆண்டு திட்டம் 80 to 85. இது பார்த்தீங்க அப்படின்னா முதலீட்டு திட்டத்தை மாதிரியாக வச்சு தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தொழில்துறை தற்சார்பு, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட நோக்கமாக இருந்தது. சார் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். வறுமை ஒழிப்பை கரிபி ஹட்டாவோ அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ வறுமை ஒழிப்பு எப்படி சொல்லுவாங்க, ஹரிபி ஹட்டாவோன்னு இருக்கும், இல்லைனா கரிபி ஹட்டாவோன்னு இருக்கும். ஓகேவா. அப்போ அதுதான் இதோட ஹிந்தி வாழ்ந்த இது. ஸோ வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொல்கிறோம். அப்போ வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இது 5.2 இலக்கா இருந்தது, வளர்ச்சி 5.7. இதுவும் ஒரு வெற்றி திட்டம். ஓகேவா. ஸோ அப்போ வெற்றி திட்டம் என்னென்ன, தோல்வி திட்டம் என்னென்ன, இதே மாதிரி தான் அடுத்த 6, 7, 8, 9 அந்த மாதிரி போகும். அப்போ இது அப்படியே நீங்க உங்களுக்கு ஃபுல்லாக நான் நடத்தலாம். பட் இது எல்லாமே ஆல்ரெடி நான் நடத்தியிருக்கேன். ஓகேவா. ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னே நம்ம கிளாஸ் தனியாக நடத்தியிருப்போம். பட் ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிற அந்த சாம்பிள் தான் காட்டுறலையா. அப்போ அது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போதே அவுட் சோர்ஸையும் அங்கங்கே நீங்கள் நுழைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரீகால் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தனியாக புக் சோர்ஸ் தனியாக அவுட் சோர்ஸ் நோட் பண்ணி வச்சு காணாமல் போகிறது, இல்லைனா அதை பார்க்க மறந்துடுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் அடுத்தடுத்து நீங்கள் அதுக்குள்ளேயே நோட்
பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து நான் டேபிள் காலமாக மேக் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள் பாயிண்ட்டாக நோட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து பாயிண்ட்ஸும் நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கணும். எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டாபிக் நீங்கள் எடுத்தாலுமே கம்பல்சரியாக ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறதும் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாக தெளிவாக A to Z என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு கையோட பிஒய்க்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஷார்ட் நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பிஓக்கு பார்த்துட்டு அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் நோட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் நோட் பண்ணணும். இருக்கிறத அப்படியே பெருசாக நோட் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தான் நோட் பண்ணணும். ஸோ இருக்கிறதே நீங்கள் வந்து நான் 2 பேஜாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண சொன்னேன். அப்போ உங்களுக்கு அதிகமான பேஜஸும் வராது. அப்போ நான் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் போகும்போது ரொம்ப டைம் ஆகுமே மேம் அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ நல்லா மனசில் பதியணும். குரூப் 4ல் எக்ஸாம் எழுதி அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகும். 1 இயர் இருக்குது. ஸோ ரொம்ப போட்டு நான் இது பண்ணிக்கவே வேணாம், என்னால் படிக்க முடியல, இல்லை எல்லாரும் முன்னாடி போகிறாங்க நான் பின்னாடி வரேன் அதனால் டிப்ரெஷன் ஆகுது, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு யோசனையும் வேணாம். அதே மாதிரி ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா படித்ததை ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் நோட் எடுக்க போகிறீங்க. பட் ஃப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் தான். இருந்தாலுமே இந்த கஷ்டங்கள் எல்லாமே எவ்வளோ தான், 1 இயருக்கு தான். அந்த 1 இயரை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணி வேலை வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், இன்றைக்கே போயிட்டு என்ன பண்ணிக்கணும், சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துக்கணும். நீங்கள் ரிப்பீட்டடாக அதை படித்து பார்க்க பிஒய்க்யூஸ் அதில் இருக்கக்கூடிய பிஒய்க்யூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பார்க்க எது இம்பார்ட்டன்ட் எது தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன, முக்கியம் இல்லாதது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். முக்கியம் இல்லாததை நீங்கள் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன முக்கியமோ அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த வரலாறு சம்மந்தமாக இருக்கக்கூடியதை அப்படியே ஸ்டோரியாக யோசனை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இமேஜினேஷன் தான், ஸ்டோரியாக அதை மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. என்ன கண்டென்ட் தேவையோ அதை மட்டும் பாயிண்ட்டாக நோட் பண்ணுங்கள். பாயிண்ட்டாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே மனசில் என்ன பண்ணிக்கணும், அந்த ஸ்டோரியை அப்படியே ஓட்டி விட்டு பார்க்கணும். ஓகேவா? அந்த ஸ்டோரி உட்காந்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது அந்த ஸ்டோரி அப்படியே உங்கள் மைண்டில் ரீகால் ஆச்சு அப்படின்னா என்றைக்குமே அது மறக்காது. இன்றைக்குன்னு கிடையாது, என்றைக்குமே அது மறக்காது. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாயிண்ட்ஸாக நோட் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? ஸோ ஜிஎஸ் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இதுதான் வழிமுறை. இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ நல்லபடியாக படிங்க. மேக்ஸில் எப்படி வந்து 25க்கு 25 எடுக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எந்தெந்த டாப்பிக்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த மாதிரியெல்லாம் படித்தோம், எந்த மாதிரிலாம் நோட்ஸ் அதாவது அதில் எப்படியெல்லாம் நம்ம வந்து போட்டு பார்க்கணும், எந்த மாதிரிலாம் எடுக்கணும், எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் அடுத்த ஒரு வீடியோவில் தரேன். இப்போதைக்கு ஜிஎஸ் எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்களே. ஸோ தெளிவாக நோட் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிங்க. நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.